ஹே கைஸ், திஸ் ஸ்ரீராம் சொந்தவீரன்னா இன்னைக்கு இந்தியா vs இங்கிலாந்து ஓடிஐ சீரிஸ் T20 சீரிஸ் பற்றி பேசணும். அது அப்படியே ஆப்போசிட்டாக ஜெயிச்சிட்டாங்க. ஸோ T20 சீரிஸ் வேறு, ஓடிஐ சீரிஸ் வேறு. ஸோ அது யாரும் போட்டு குழப்பிக்காதீங்க. அதான் நான் லாங் வீடியோ போட்டிருப்பேன். என்ன இவன் இவ்வளோ இந்தியா பற்றி இப்படி பேசிட்டு இப்போ திடீர்னு நல்ல மாதிரி பேசுகிறோன்னு நினச்சிக்காதீங்க. பிகாஸ் அது வேறு. T20 சீரிஸு வாஷ் அவுட் ஆகிட்டோம். அதனால தான் எனக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. மற்றபடி எதுவுமே இல்லை. அண்ட் T20 இப்போ ஓடிஐ சீரிஸ் பற்றி பேசலாம். 258க்கு ஆல் அவுட் ஆயாச்சு இங்கிலாந்து. நம்ம தான் ஃபஸ்ட் பவுலிங் போட்டோம். அக்சர் பட்டேல் 4 விக்கெட் வேறு லெவல். அப்புறம் கூடுதலாக 57 ரன்ஸ் நாட் அவுட் வரைக்கும் அவுட் ஆகாமல் விளையாட்டு இருந்தார். அண்ட் சுபம் கில் வேறு லெவல், 80 ரன்ஸு. இந்த அவருக்கும் பிளேயர் ஆஃப் தி மேட்ச் மாதிரி தான், அதெல்லாம் ஒன்றும் டவுட்டே இல்லை. அண்டு பெரும் எதிர்பார்த்த ரோஹித் சர்மா, விராட் கோலி தோத்துட்டாங்க. சாரி, அவுட் ஆகிட்டாங்க. ஸோ அவங்க மேலே ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சுன்னா அவங்க ஓடிஐ சீரிஸ் தான் விளாடுவாங்களா. ஸோ அதனால் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு தான் சொல்லணும். ரொம்ப நாள் கழிச்சு விளாட வராங்களே, அதனால் ஒன்றும் இல்லை. விளாடுவாங்க, அடுத்த மேட்ச்சில் நல்லா விளாடுவாங்க, எதிர்பார்க்கலாம். அண்ட் அதான் பெரும் எதிர்பார்த்த இங்கிலாண்டில் ரொம்பலாம் யாரும் பண்ணல. பென் டக்கெட்டு, அப்புறம் ஜோ ரூட்டு, அவரும் கடைசி வரைக்கும் விளாட்னாரு. 48 ஓவரில் 49 ஓவர்லேயும் விக்கெட் விட்டாருன்னு தான் சொல்லணும். அவரும் விக்கெட் விடல. ஆமாம். அப்புறமேட்டு லியாம் டாப்சன், பேரே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இப்போ தான் பார்க்குறேன். 68 ரன்ஸு, 83 பால்ஸு. ஸோ ரொம்ப ஸ்லோவாக தான் விளையாடிருக்காங்க. ஃபஸ்ட்லேருந்தே இந்தியா சம்பவம் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இவங்களும் ரொம்ப ஸ்லோவாக தான் விளாட்னாங்க. 68 ரன்ஸு, 3 விக்கெட்ஸ் போயிடுச்சு 11 ஓவரில். 11 ஓவர் 12 ஓவர்லேயும் முடிஞ்சிச்சு. ஸோ அதனால் ரொம்ப சொதப்பிட்டாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஜாஸ்பிரிட் பும்ரா, பிரஜிஷ் கிருஷ்ணா, அவங்களாம் பிரஜிஷ் கிருஷ்ணா விளாட மாட்டாங்கன்னு நினச்சேன், பட் உள்ளே விட்டாங்க. அண்ட் அதான் நல்லா பவுலிங் போட்டாங்க, 2 விக்கெட் வேறு. திடீர்னு அவர் என்ன செய்வார்னா, திடீர்னு ஏதாச்சும் ஒரு மேட்ச்சுக்கு நிறைய ரன்ஸ் கொடுத்து விட்ருவார். அதுதான் பிரச்சனை. மற்றபடி நல்ல பவுலர் தான். அண்ட் பெரும் எதிர்பார்த்த ஜோஃபர் ஆர்ச்சர், அவர் ஒழுங்காக பண்ணல இந்த வாட்டி. ஸோ கொஞ்சம் சொதப்பிட்டாங்க தான் சொல்லணும். அண்ட் அதான் பவுலிங்கில் யாரும் பண்ண மாதிரி இல்லை. சாம் கரனும் ஒரு விக்கெட் தான், ஜோஸ் டங் அவங்களும் ஒரு விக்கெட் தான். ஆனால் நல்லா போட்டிருந்தாங்க T20 சீரீஸ்லாம். ஜோஃபர் ஆர்ச்சர் ஒரு விக்கெட் தான். மற்றபடி ரொம்பலாம் யாரும் இல்லை. ரன்ஸ் கொடுத்துட்டே தான் இருந்தாங்க. அவ்வளோதான். ஒரு ஓடி தானே, இன்னும் 2 ஓடி இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பை.